ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள். இது என்னது தெரியுதா? இது வந்து சீரகம். வந்து எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் சபரிமலைக்கு போயிட்டு பழனியில் வரும்போது சீரகம், சோம்பு, மிளகு எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. இது எனக்கு கொடுத்தாங்க. சீரகம் வந்து என்ன ஒரு கலராக இருக்கே அப்படின்ட்டு ஒரு டவுட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் வாஷ் பண்ணி பார்த்தா இவ்வளோ அழுக்காக இருக்குது. பாருங்கள், எவ்வளோ அழுக்கு போகுது பாருங்கள். ஒரே மண்ணாக போகுது பாருங்கள். அப்படியே களிமண் மாதிரி போகுது பாருங்கள். நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு தான் அப்புறம் யூஸ் பண்ணோம். அவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தாங்க. எப்படிலாம் ஏமாத்துறாங்க பாருங்கள். இது வந்து சீரகம் மட்டும் இல்லை, சோம்பும் அது மாதிரி தான் இருந்துச்சு. மிளகு பரவாயில்ல. இது பழனியில் தான் வாங்கிட்டு வந்தாங்க. அடுத்த நீங்கள் யாராச்சும் போனீங்கன்னா கண்டிப்பாக ஏமாறாதீங்க. நல்லா பொருளை பார்த்து வாங்கிட்டு வாங்க. இது பாருங்கள், இது சோம்பு ஓரளவு பரவாயில்லையாக இருந்துச்சு. சீரகம் தான் நீங்களே பார்த்தீங்க அந்த தண்ணியை. சோம்பு வந்து கொஞ்சம் பரவாயில்ல. இதுவும் ஆனால் மண்ணாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் கழுவணும். வாஷ் பண்ணி தான் காய வச்சு தான் யூஸ் பண்ணோம். வேறு என்ன பண்ணுறது, நிறையா வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதில் எனக்கு பாதி கொடுத்துருந்தாங்க. அதுவே இவ்வளோ ஆயிடுச்சு பாருங்கள். எத்தனை வாட்டி அலசறதா பாருங்கள். எங்கே போனாலும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கலப்படம் பாருங்கள். நீங்களும் யாரும் ஏமாந்துடாதீங்க. நாங்கள் ஏமாந்த மாதிரி. நன்றி.